பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் வெல்லம், 3/4 கப் பசிப்பருப்பு, இதில் தான் நான் 1 கப் வெல்லம் மெஷர் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் நெய், துருவிய தேங்காய், 4 ஏலக்காய், முந்திரி, திராட்சை. இப்போ லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு குக்கரில் நம்ம இந்த பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரகு விட்டுறாமல் அந்த கலர் மாற விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக நம்ம அந்த பச்சை லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு வறுபட்டால் இதை நீங்கள் ஆற வச்சுட்டு கழுவி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த 3/4 கப்பு நம்ம பருப்பு எடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் 1.5 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம லைட்டாக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் பருப்பை வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நான் வெல்லத்தை காய்ச்சி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ தான் எதுவாக தேவையில்லை ஊற்றிடலாம். அப்படியே 4 ஏலக்காய். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அதை கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அப்பாதே உங்களுக்கு நான் பால் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 1/4 கப் பால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து காஞ்ச தேங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட காஞ்ச தேங்காய் இல்லாட்டி நீங்கள் பச்சை தேங்காவே நெய்யில் போட்டு வறுத்துட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அளவு கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு திராட்சை முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் அப்போ 2 ஸ்பூன் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கங்க. எனக்கு 1 ஸ்பூன் போதும். இப்போ இதை திராட்சை முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். நல்லாவே ப்ரௌனிஷாக வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்போ இதில் நம்ம பாயசத்தை ஊற்றி இப்போ நம்ம பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.